ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நாம் தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து கொண்டிருப்போம். காலை மாலை என தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் நமக்கு என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கும்? கந்த சஷ்டி கவசம் படித்தால் நம்முடைய வறுமை ஓடிவிடும். நவகிரகங்களும் நமக்கு துணை இருப்பார்கள். சத்துருக்கள் மனமாறி விடுவார்கள். வீட்டிலுள்ள பீடை, தரித்திரம், செய்வினை எல்லாம் அடியோடு அழிந்துவிடும். நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரம்பி வழியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லோருக்குமே மன நிம்மதி கிடைக்கும். வீட்டிலுள்ள ஒவ்வொருவர்களுமே தெய்வ கடாட்சம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். அந்த வீடும் கோவிலாக மாறும். கந்த சஷ்டி கவசம் படிக்கும் நபருக்கு புகழ், மதிப்பு கூடும். முகமும் வசீகரம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை 3 முறை கந்த சஷ்டியை படித்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். சஷ்டி தினத்தில் முருகனுக்கு விரதமிருந்து 3 சஷ்டி கவசம் படித்து ஆலயம் சென்று முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றினால் நடக்கவே இயலாத காரியங்கள் அனைத்தும் நடக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லை என்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு சவாலாக இருக்கும். கந்த சஷ்டி கவசம் என்பது சாதாரண பாடல் அல்ல, சர்வ சக்தி வாய்ந்த மந்திரம். முனிவர்களும் முற்கால முனிவர்களும் சித்தர்களும் காட்டில் வசிக்கும் போது தீய சக்திகளிடமிருந்து தப்பிக்க சிவ மந்திரங்களையும் சஷ்டி கவத்தையும் ஜபித்து கொண்டே வந்தனராம். எனவே தினம் தினம் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். வேலனை போற்றுங்கள். ஓம் முருகா என்று சொல்லுங்கள். முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுங்கள். உங்கள் வேதனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். கந்த சஷ்டி கவசம் படித்தால் உங்களுடைய வறுமை நீங்கும். நவகிரகங்களும் துணை இருக்கும். சத்துருக்கள் மனமாறி விடுவார்கள். வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும். நீங்களும் உங்கள் வீடும் லட்சுமி கடாட்சம் நிரம்பியவர்களாக இருப்பீர்கள். கந்த சஷ்டி கவசம் உருவான வரலாறு அறிந்து கொள்வோமா? அறிவியலின் உச்சத்தில்லாடும் இந்த தேசங்கள் மருந்தில்லா நோய்க்கு தெய்வமே துணை என சரணடைந்துவிட்ட நேரம் அதற்கு தப்ப முடியாது. இந்த நிலையில் தமிழர்கள் ஒரு காட்சியினை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் பெயர் பாலதேவராயர். தீராத நோயுற்றிருந்தார். நோய் என்றால் கடும் நோய், எந்த மருந்துக்கும் அடங்காத கொடும் நோய். மருந்து இல்லாத நோய்க்கு மரணமே தீர்வென கிளம்பினார் தேவராயர். கடைசியாக திருச்செந்தூர் முருகனிடம் வேண்டிவிட்டு சாகலாம் என முடிவெடுத்து ஆலயம் சென்றவருக்கு முருகபெருமான் காட்சி அளித்து ஒரு பதிகம் இயற்றுமாறும், அது அவர் நோயினை மட்டுமல்ல உலக நோயினை எல்லாம் நீக்கும் பாடல் என்றும், யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களுடைய நோயும் அவர்கள் வேண்டுவோரின் நோயும் தீரும் என சொல்கின்றனதாம். அந்த இடத்திலிருந்து பாடத் தொடங்குகிறார் பாலதேவராயர். அவர் பாடி முடிக்கவும் அவரின் கொடும் நோய் அகன்றது. அந்த மகிழ்ச்சியில் அறுபடை வீடெல்லாம் சென்று அந்த பாடலை தொகுத்து முடிக்கின்றார். அதுதான் கந்த சஷ்டி கவசம். சஷ்டி என்றால் 6, கவசம் என்றால் பாதுகாப்பு. நோய், பில்லி சூனியம், வறுமை, வம்ச விருத்தி சிக்கல், மனநலம், தீரா கவலை உட்பட 6 வகையான கொடும் பிணிகளிலிருந்து கந்தன் மக்களை காக்கும் பாடலாக அது கொள்ளப்பட்டது. அந்த காலத்திலெல்லாம் நோய்கள் பரவும் காலத்தில் இல்லந்தோறும் ஆலயம் தோறும் இதை பாடிக்கொண்டே இருப்பார்களாம். அப்படியும் ஒரு காலம் இருந்தது. இது குறிப்பில் இருக்கின்றது. ஆழ்ந்த அர்த்தமிக்க பாடல் இது. ஒவ்வொரு வரியிலும் அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு வரியாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு உறுப்பையும் அதன் இயக்கத்தையும் காத்தருள ஒப்புவிக்கும் பாடல் அது. நீங்களே பார்த்திருப்பீர்கள் அல்லவா? பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் 2 கண்ணினை காக்க, விதிசெவி 2 வேலவர் காக்க, நாசிகள் 2 நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, 30 இருபல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் 2 கதிர்வேல் காக்க, என் நிலங்கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை ரத்தின வடிவேல் காக்க. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேல் பெயரை சொல்லி காவல் தேடும் பாடல் அது. இதில் அறிவியலும் ஒளிந்திருக்கிறது. ஆம்,
அந்த ஆழ்ந்த பக்தி மனநிலையில் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லும் பொழுது அதில் கவனத்தை வைத்தால் உடல் தானாக அதை சரி செய்கின்றது என்கிறது அறிவியல். உளவியல் கொடுக்கும் உடல் நலம் இது, நிரூபிக்கப்பட்ட ஒன்றும் இது. இதைத்தான் கந்த சஷ்டி கவசமும் நமக்கு சொல்கின்றது. உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொன்றாக தியானித்து முருகனிடம் நலம் பெறச் சொல்லும் மருத்துவ ரீதியான பாடல் இது. தியான பாடலும் கூட. தொடரும் பாடலில் அர்த்தமில்லா சில வரிகள் வருவதாக தோன்றும். உண்மையில் அந்த வார்த்தைகள் அர்த்தத்திற்கு அல்ல, மாறாக சில அதிர்வுகளை கொடுப்பதற்காக. இந்த பாடல் சில இடங்களில் தமிழ் மொழியின் சில எழுத்துக்கள் மட்டும் இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை எண்களின் வரிசையில் அமைந்திருக்கிறது தெரியுமா? அந்த கால புலவர்கள் எல்லாம் ஞானமிக்கவர்கள் அல்லவா? சித்தர்கள் சொன்ன நல்ல அதிர்வு, அதாவது தெய்வீக மற்றும் நேர்மறை சிந்தனையினை கொடுக்கும் சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு நிகரான சரியான தமிழ் வார்த்தைகளை வைத்து பாடியிருப்பார்களாம். தேவராயரும் அதை மிக சரியாக செய்து நல் அதிர்வுகளை கொடுக்கும் வார்த்தைகளை இந்த பாடலில் புகுத்தியிருக்கின்றார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சிலருக்கு மெல்லிய மின்சார அதிர்வு கொடுப்பார்கள். அந்த அதிர்வினை சில வார்த்தைகளை முறையாக உச்சாரித்தாலே போதும், உடல் நலம் பெறும். ஓம் என்னும் வார்த்தையினை ஓங்காரமாக சில நாழிகை இழுத்து இம் என்பதை அழுத்தி சில நாழிகை இழுத்தாலே சில அதிர்வுகளை நம்மால் உணர முடியும். ஆலய வழிபாட்டின் பொழுது வெண்கலமணி கொடுக்கும் அதிர்வும் அத்தகையதுதானே? நீங்களே கவனித்து பாருங்கள். அப்படியென்றால் அப்படியான வார்த்தைகள் பல கந்த சஷ்டி கவசத்திலும் உண்டு. இதனால் தான் முருகன் ஆலயங்களில் அதை படிக்க வேண்டும் என்கின்றார்கள். குகைகளில் முருகன் ஆலயம் வைப்பதும் ஒரு அறிவியல்தான். பொதுவாக கற்கள் சூழ்ந்த இடம் நல்ல சூழலை கொடுக்கும். நோய்கள் நெருங்காத செங்கல் இருந்தும் மன்னர்கள் கற்களால் ஆலயம் கட்டிய தத்துவமும் அதுதான். முருகன் ஆலயம் என்பது உடல் நலம் பெற வேண்டி இடம் என்பது எக்காலமுமான நம்பிக்கை. அதனால் சூழலும் அப்படி இருக்குமாறு பார்த்து பார்த்து கட்டினார்களாம். முருகனை வேண்டினால் உடல் நலம் பெறலாம் என்பதை எல்லா ஞானிகளும் மகான்களும் முருகனின் அடியார்களும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். வரலாற்றில் அது உண்மை. முருகனை தொழுவோர் பல நீண்ட நொடிய வாழ்வு வாழ்ந்தவர்கள்தான். கண்முன்னே காட்சிகள் நிறையவே இருக்கின்றன. சாட்சிகளும் ஏராளமாக இருக்கின்றன. நலம் பெற்றோரும் ஏராளம். ஆசியாவினிடையே புரட்டி போட்ட சுனாமி திருச்செந்தூர் பக்கம் வாளை சுருட்டி இருந்தது எதற்காக? கண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதைத்தான் பாடலாக சொன்னார்கள். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே, வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனிதுர மெத்த இன்பம் சேருமே. இது மனிதர் தங்களை தாங்களே காத்து கொள்ள வேண்டும் என்னும் சூழல் வந்துவிட்ட நேரம் அல்லவா? தெய்வ அனுகிரகம் மட்டும்தான் இதற்கு ஒரே வழி. தமிழர்கள் தங்கள் தனிப்பெரும் கடவுளை அவன் கொடுத்த பாடல் வழி தேடட்டும். தமிழர்காராய் அல்ல, உள்ள மக்களுக்காக முறையிடட்டும். எந்த பாடலை பாடினால் மக்கள் எல்லாம் நோயிலிருந்து விடுபடுவார்கள் என முருகனே சொன்னாரோ அந்த பாடல் பாடட்டும். ஆலயத்திலும் வீடுகளிலும் கந்த சஷ்டி கவசம் நொலிக்க வேண்டும். தீபங்கள் எரிய வேண்டும். நறுமண கமலம் வீடு முழுவதும் படர வேண்டும். அப்பொழுது இந்த பாடலை நிச்சயம் பாட வேண்டும். அதில் தமிழினம் பாதுகாக்கப்படும். நிச்சயம் முருகன் தமிழகத்தை காப்பார். சுனாமி நேரம் திருச்செந்தூர் ஆலய மக்களை ஒரு சொட்டு கடல் நீரும் தாக்காமல் காத்த முருகன் நிச்சயம் தன்னை அழைக்கும் ஒவ்வொருவரையும் காப்பார். நம்பிக்கையோடு கந்த சஷ்டி கவசத்தை முன்னெடுத்து பாடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். கந்த சஷ்டி கவசம் நம்மளை காக்கும் கவசம். இப்படி கந்த சஷ்டி கவசத்தின் முழு பலனையும் அனுபவிக்க நாம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது. கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும் பொழுது எவ்வித துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும் முன்னர் சொல்ல வேண்டிய மந்திரமும் உண்டு. அந்த மந்திரத்தை ஜபித்து பின் கந்த சஷ்டி கவசம் பாதிப்பது முறையான பலன்களை கொடுக்கும். அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் பார்ப்போம். கந்த சஷ்டி கவசம் தீமைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் கவசம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை அடிக்கடி உச்சரிப்பவர்களுக்கு அந்த முருகனை நேரில் வந்து அவதாரம் புரிந்து காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. அத்தகைய சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதன் வாயிலாக
நமக்கு கிடைக்கும் பல நல்ல நல்ல அனுபவங்களை பலன்களை முறையாக நான் அனுபவிக்க வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த கவசத்தை நாம் அடிக்கடி பாட வேண்டும். முருக கவச பாடல். ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜபித்து உகுந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய். மேற்கண்ட இந்த மந்திரத்தில் இருக்கும் பொருளானது 36 முறை கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் என்பது அல்ல. இதனை தவறாக புரிந்து கொண்டவர்கள் 36 முறை கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் கிடைக்கும் பலன்களை கூறியிருக்கின்றனர். ஆனால் உண்மையில் சண்முக கவசத்தில் 6 அச்சரங்கள் உண்டு. அச்சரம் என்றால் எழுத்து என்கிற பொருளும் உண்டு. ஓம் சரவண பவ என்கின்ற இந்த 6 அச்சரங்களை உச்சரிப்பதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் அபரிமிதமானவை. இதுபோல 36 உரு கொண்ட அச்சரங்கள் பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ளன. உங்களை சுற்றி இருக்கும் எதிரிகள் தொல்லைகளிலிருந்தும் தீராத நோய் நொடிகளிலிருந்தும் விடுதலை தரும் ஆற்றல் இந்த மந்திரத்திற்கு உண்டு. முருகன் போர் புரிந்த திருப்போரூர் ஸ்தலத்திலும் மதுராந்தகம் அருகாமையில் அமைந்துள்ள பெரும்பேர்கண்டிகை என்கின்ற ஊரில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுடைய கோவில்களிலும் 36 அக்ஷரங்கள் கொண்ட மந்திர சக்தி வாய்ந்த எந்திரம் உள்ளது. இந்த எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் தீரா பிணிகளும் கஷ்டங்களும் மகளும். கிரகதோஷம் நீங்கவும் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கவும் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு பின்னர் கந்த சஷ்டி கவசத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம். 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடினால் பொருட்கரிய பெறற்கரிய பேரும் கிட்டும். ஒரு வீட்டில் காலை மாலை இருவேளையும் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதும் அல்லது அதனை ஒளியாக கேட்பதும் அந்த வீட்டில் நல்ல அதிர்வுகளை கொண்டு பண்ணும். எந்த அளவிற்கு அதிகமாக கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்து வருகின்றார்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பலனும் உண்டு. முருகனுக்கு உகந்த திதியாக இருப்பது சஷ்டியாகும். சஷ்டி திதி அன்று இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் வேண்டிய வரங்களை பெறுவதாக சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கிறது. நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டியது பலிக்கவும் மேற்கூறிய இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு தொடர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்து வாருங்கள். நல்லது நடக்கும். ஓம் சரவண பவ என்று சொல்லிக்கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பித்து விடுங்கள். கந்த சஷ்டி கவசம் உயிர் காக்கும் கவசம் உணர்ந்தவர்கள் உடனே ஓம் முருகா என்று பதிவிடுங்கள்.